திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லாம்பாடி ஒன்றியம் வெள்ளனூர் ஊராட்சியின் நூலக கட்டிடம் மக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் வந்து படிக்கும் வண்ணம் நூலகம் மிக சிறப்பாக உள்ளது. இதேபோன்று ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் நூலகம் இருந்தால் பள்ளி மாணவர்கள் ஓய்வு நேரங்களில் வந்து படித்து சிறப்பாக தங்களது பொது அறிவுகளை வளர்த்து கொள்வார்கள். மொத்தம் எத்தனை புக்கு இருக்குங்க? 12,000 புக்கு இருக்கும். மாணவர்கள்லாம் வராங்களா? எந்த டைமில் வராங்க மாணவர் அதிகமாக? மார்னிங் வராங்க. ஓகே. மதியத்துக்கு அப்புறம் டெய்லி எத்தனை மணிக்கு திறப்பீங்க? 6 வரைக்கும். ஓகே ஓகே. பொதுமக்களும் வராங்க, இளைஞர்களும் வராங்களா? வராங்க. மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. வாழ்த்துக்கள். இதை நிர்வகிக்கும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். என்னண்டுங்க, 400 மார்க்கு மேலே எடுத்த ஃபங்க்ஷன் வந்து கில்லர்ஸூரில் வச்சுருந்தோம். இங்கேருந்தே வந்திருந்தாங்களா? சரி, ரொம்ப நன்றி. புல்லாம்பாடி ஒன்றியம் ஃபுல்லாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 400 மதிப்பெண் மேலே எடுத்த மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோசம்மா வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். வீடியோஸ்லாம் காட்டினாங்களா? அந்த சான்றிதழ் பார்த்தீங்களா? சர்டிஃபிகேட் காட்டினாங்களா? நம்ம முரளி சார் காட்டினாருங்களா? சரி, அவர் தான் வந்து கலந்துக்கிட்டார். ஓகே. நன்றிம்மா, நன்றி. என்னங்க? ஆமாம். இல்லை, இப்போ வந்து நம்ம 2004 இளைஞர்கள் மன்றமாக ஊராட்சி எங்கள் கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் பொதுமக்களோட சின்ன விஷயங்களை தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருந்தோம். அதை வந்து இப்போ நற்பவிங்கிற அறக்கட்டளையை 2025 பதிவு பண்ணி இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. இதை அதிகமாக எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம். படிப்படியாக தான் சின்ன விஷயத்தில் கொண்டு போக முடியும். அதான் தொடங்கியிருக்கிறோம். இப்போ ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறோம். அடுத்தது ஒரு புல்லாம்பாடி ஒன்றிய அளவில் ஒரு விளையாட்டு திருவிழா ஒன்று நடத்தணும். அப்புறம் இந்த அறிவு சார்ந்த ஒரு திருவிழா, அது மாதிரி அடுத்தடுத்த பள்ளி மாணவர்கள் சார்ந்த தனித்திறனை நம்ம வந்து ஊக்குவிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். முதல்ல கல்வி, பள்ளி மாணவர்களோட தனித்திறன் ஊக்குவிப்பு, அடுத்தது அன்னதானம், மற்ற பொது சேவைகள், விழிப்புணர்வு, சட்ட விழிப்புணர்வு, சுகாதார விழிப்புணர்வு அப்படின்னு என்னென்னா நம்மளால் செய்ய முடியுமோ அரசு சார்ந்து ஊராட்சி நிர்வாகத்தை சார்ந்து என்னென்னா நமக்கு பங்களிப்பு இருக்கோ அது எல்லாமே கொண்டு செல்வது. நம்ம நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, உலக மக்கள் நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து உலக மக்கள் நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கொடியேற்று விழாவும் நடத்தணும். இப்போ இந்த அன்னதானம் கூட தொடர்ச்சியாக புல்லாம்பாடி காமராஜர் சிலையில் அவருக்கு சில அருகில் நம்ம அது தொடங்கியிருக்கோம். இது தொடர்ச்சியாக தினமும் பண்ணுறது மாதிரியும் அந்த அன்னதானம் பண்ணும்போது முதல்ல காமராஜர் ஐயாவுக்கு வந்து மலர் மாலை செலுத்திட்டு அவர் பாதத்துக்கிட்ட ஒரு பிடி சோறு, அது பல்லு உயிரினங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு இப்படி வச்சுட்டு பிறகு தான் மக்களுக்கு நம்ம அன்னதானம் வழங்குறதா இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் 2ஆம் நாள் 21 நேற்று முதியோர்கள் உலக முதியோர் தினம். அதை முன்னிட்டு நேற்று நம்ம ஆரம்பித்தோம். அதை தொடர்ச்சியாக யாராவது ஒரு ஸ்பான்சர், ஒரு அரசு அதிகாரியாக இருப்பாங்க, வாத்தியார், இல்லை யாராவது ஒருத்தவங்களோட ஸ்பான்சரில் இந்த தொடர்ச்சியாக 365 நாளும் கொண்டு போகணும் அப்படின்றது. 365 நாளும் சில விஐபிகள் ஐயா மாதிரி உள்ளவங்கள வர வச்சு அந்த அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறது மாதிரி 365 நாளுமே ஒருத்தர் வந்து வழங்குற மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இல்லைனாலும் அவங்க யாரோ ஒருத்தர் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னெடுத்து போயிடுவோம். எல்லா நேரங்களும் நம்மளால் இருக்க முடியாது. ஒரு பிறந்த நாள், அவங்க அப்பாவோட நினைவு நாள் வருது அப்படின்னாங்கன்னா அவங்களே கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு கொடுக்குற மாதிரி அது பண்ணுறோம். அங்கே அண்ணனையே உபயம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த உபயத்தையும் நம்ம எழுதி போட்டோம் அப்படின்னா அவங்க ரெகுலராக மக்கள் பார்க்குறவங்க என்னென்ன உபயம். இப்போ ஒருத்தரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,500 3,000 அதுக்குள்ளே ஆகும். ஒரு 50 பேருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை
ரூ. 1000 3 பேர் போட்டாலும் ஒருத்தர் பண்ணலாம். 500 போட்டு 6 பேர் போட்டாலும் பண்ணலாம். இல்லையா சொந்தமாக வீட்டிலேயே தயாரித்தே கொண்டு வந்து கொடுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஒரு லெமன் சாதம், ஒரு புளி சாதம், ஒரு தக்காளி சாதம், ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஏதோ ஒரு சாதம் அவங்க மூலிமா அவங்களோட குழந்தைங்களையோ இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்களே வந்து அவங்க பரிமாறலாம். நம்ம வந்து யாரும் இல்லை, அவங்களே வந்து பரிமாற தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு 1000 நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். இதை ஒவ்வொருத்தட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அதை சேர்க்குறத கூட வந்து வெத்தலை ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு மரியாதை நிமித்தமாக இந்த பத்திரிக்கை இப்போ நம்ம கொடுத்ததை வந்து அதை மரியாதை நிமித்தமாக தான் ஒருத்தர் கொடுக்குறோம். நாங்கள் அன்னதானத்தை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறது எதுவும் கிடையாது. எங்களோட இதை வந்து இப்படி பண்ணுறோம், உங்களால் முடிஞ்சதை ஃப்யூச்சரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு அழைப்புதலை தான் அதை கொடுத்துட்டு வந்துடுவோம். பிறகு அவங்களாம் அந்த ஃபோன் நம்பரை பார்த்துட்டு இந்த தேதியில் எங்களோட குழந்தைங்களுக்கு இருக்குது, அப்பாவோட நினைவு நாள் இருக்குது, பிறந்த நாளுக்குன்னு அவங்களாம் முன் வந்து தராத நம்ம அந்த போர்டில் எழுதி போட்டு அந்த அன்னதானத்தை 365 நாளும் கொண்டு போடுவார். 50 பேர்னா 50 பேர் மட்டும் கிடையாது. இதை தொடர்ச்சியாக 100 பேருக்கு கூட அவங்க கொடுக்கலாம், 150 பேருக்கு கூட கொடுக்கலாம். குறைந்தது 50 பேர்த்துக்காவது கொண்டுட்டு போகணும். அப்படி இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே நாளில் பண்ணுறதா இருந்தால் 100 பேர் கொடுங்க. அது அவங்களோட விருப்பம் தான். அதோட வளர்ச்சி எப்படி போகுதோ அது மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு. விளையாட்டு திருவிழாவும் வர காலாண்டு தேர்வு வருது இல்லைங்களா, அந்த லீவில் ஒரு விளையாட்டு திருவிழா எல்லா ஸ்போர்ட்ஸும் இல்லை வைக்கிறது முதல்ல நம்ம கீழரசு ஊராட்சி தான் முதல்ல வைக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து புல்லாம்பாடி அப்படிலாம் அப்படி இல்லை, ஒரே இடத்துல தான் அந்த ஸ்போர்ட்ஸ் வைக்க முடியும். ஒரு நாள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வைக்க முடியும், நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டிலிருந்து என்னென்ன போட்டிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு அதோட பரிசளிப்பு விழாவுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு வேறு அமைச்சரோ இல்லை எம்எல்ஏ அவங்கள யாரோ வரவழைச்சி அதை நம்ம வந்து ஒரு விழா நடத்தணும் அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே ஒரு விழா நடந்தது இல்லைங்களா, அதே மாதிரி உள்ள அங்கே நடத்துறது. அடுத்த வருடங்கள் இதே சுதந்திர தினத்துக்கு 2027 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு புல்லாம்பாடி நம்ம சீரணி அரங்கம் இருக்கு இல்லையா, அங்கே பர்மிஷன் வாங்கி அங்கே பண்ணணும் அப்படின்னா மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த முதல் நிகழ்வு மட்டும் அங்கே நம்ம கீழரசூரில் பண்ணுறது தான் இப்போ திட்டமிட்டுருக்கோம். இல்லை, நம்ம கீழரசூர் பஸ் வசதி எல்லா பஸ்ஸும் நிற்கிதுங்களா. ஆமாம், உங்களுக்கு பஸ்ஸு எந்த பஸ் ஏறினாலும் நீங்கள் கீழரசூர் போகாமல் பஸ்ஸு போகாது. எல்லா பஸ்ஸும் வராங்க, எல்லா பஸ்ஸும் இறக்கி விட்றாங்க. அதனால் பிரச்சனை கிடையாது. பைபாஸ் கூட நீங்கள் இறங்கினா கூட பக்கம் தான் நடந்து உள்ளுக்கு வந்துடலாம். அதனால் பஸ் இதுக்கு நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை கிடையாது. முதல் முறை நடத்தும் போது அங்கே நடத்திடுவோம். அடுத்தடுத்த நிகழ்வு அப்படியே வேறு இடங்கள் நம்ம ஷிஃப்ட் பண்ணி நடத்திக்கலாம். ஆமாம், அது நாங்கள் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் வந்து தலைமை ஆசிரியர்களுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவங்க ப்ரேயரில் சொல்லிடுவாங்க. போகிறவங்க அவங்களோட பேரண்ட்ஸோடு போங்க கண்டிப்பாக அப்படின்றதான் நம்ம பண்ணோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம நடத்தின ஈவெண்ட்டில் கூட பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒரு மாணவரோ ஒரு மாணவியோ வரக்கூடாது. அது பையனாக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸோட வரணும். எங்களுக்கு அதோட நேர்க்க அவங்களோட யார் பாதுகாவலர்ன்றதை சைன் பண்ணணும். எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கருதுகிறோம். அதே மாதிரி தான் விளையாட்டுக்கும் அது மாதிரி தான் பண்ண போகிறோம். தொடர்ச்சியாக நடந்தாலும் ஒரு பேரண்ட்ஸ் யாராவது கூட இருக்கும். இப்போ பாய்ஸ் மட்டும் தான் இப்போ நடத்த போகிறோம் இந்த விளையாட்டு இது நடத்துறது. அதுவும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு வைக்கிற தேதியில் பெண்களும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேரண்ட்ஸோடு வர மாதிரி தான் பண்ணுவோம். அதோட பரிசளிப்பு விழா கடைசியாக ஒரு தேதி ஒரு 3 நாள் நடக்குது, 4 நாள் நடக்குதுன்னா 4ஆவது நாள் நிறைவு நாளாக அந்த பரிசளிப்பு விழாவுக்கு மினிஸ்டரோ ஒரு சிறப்பு விருந்தினர் வர வச்சு அன்றைக்கி நடந்த மாதிரி மாலையில் ஒரு 5 மணிக்கு அந்த பாராட்டு விழா நடத்தி அவங்களுக்கு பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த விஷயம் முன்னெடுத்து கொண்டு போகணும். அடுத்தது அன்னதானம் ப்ளஸ் என்னென்ன சேவைகள் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போகணும். இந்த நற்பவிங்கிற வார்த்தை வந்து உலக மக்கள் நன்மை உண்டாகட்டும்ன்றதை அர்த்தம் போடுறது ஒரு தமிழ் வார்த்தை. அது நம்ம தூய தமிழில் நற்பப்ளஸ் பவி, நல்லது பவிக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த பேர்லேயே நம்ம இதை அறக்கட்டளை இது பண்ணதுனால இதை வந்து நிர்வாகி பார்த்திங்கன்னா முதன்மை நானும் ஒரு பணியாளர் தான். நான் வந்து ஒரு பணியாளராக இதை முன்னெடுத்து கொண்டு போகிறேன். அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் இதை யார் ஒரு வெளிப்படைத்தன்மையை யார் கொண்டு போகிறாங்களோ அவங்க இதை வழி எடுத்து நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு தலைமுறையாக அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போகிற அளவுக்கான ஒரு கட்டமைப்பை இது பண்ணுறதுக்கு தான் நம்ம அரசு பதிவு பண்ணி இது ஒரு யாரெல்லாம் இதில் ஆர்வமாக இருக்காங்களோ பையா மாதிரி ஆர்வம் உள்ளவங்கள ஒருங்கிணைச்சு அவங்கவுங்களால நேரங்களை ஒரு 5 நிமிஷமோ இல்லை வாரத்துக்கு 1 மணி நேரமோ அவங்களோட பங்களிப்பில் அந்தந்த கிராமத்தில் உள்ளவங்க போயிட்டு ஒரு இடங்களை தூய்மைப்படுத்துறது, ஒரு மரக்கன்று நடுறது, ஒரு பனை விதை நடுறதுன்னா அந்தந்த ஊரில் அந்தந்த கட்டமைப்பை அங்கங்கே உள்ளவங்கள வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறது. இங்கே இப்போ வெள்ளனூரில் நம்ம ஒரு விழிப்புணர்வு நடத்துகிறோம் அப்படின்னா ஐயா மாதிரி உள்ளவங்கள வர வச்சு அவங்க தலைமையில் அந்த விழிப்புணர்வு நடத்துறது. இதை தான் நம்ம கட்டமைச்சிருக்கோமா. ஓகே, உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்கள் நூலகத்தை இப்போ கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், பாராட்டக்கூடியது. ஓகேங்களா, நன்றி.